ஸோ நேற்று எபிசோடில் இந்த கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸுக்கும் மெத்தட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னெரிட்டன்ஸ்னா என்ன, இன்னெரிட்டன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம ரியல் டைமில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட அஜெண்டா பாருங்க. எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னெரிட்டன்ஸ்னா என்ன, அதில் பேரண்ட் கிளாஸுக்கும் சைல்டு கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேறுபாடுகள் என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் சூப்பர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கே, அதை எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றத நீங்க எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பயாலஜிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பேரண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, சைல்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ பேரண்ட்டுக்குன்னு சில செட் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். இந்த அசெட்ஸை யாருனால ஆக்சஸ் பண்ண முடியும்? சைல்டுனால ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி சைல்டுக்குன்னு சில அசெட்ஸ் இருக்கும், பட் அது பேரண்ட்னால ஆக்சஸ் பண்ண முடியும்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ பேரண்டோட அசெட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா சைல்டுக்கு போகும், பட் சைல்டோட அசெட்ஸ் எல்லாமே பேரண்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் இருக்கா? இல்ல. ஓகே, சும்மா ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல பேரண்ட்னால சைல்ட ஆக்சஸ் பண்ண முடியாது. பேரண்ட் காண்ட் ஆக்சஸ் சைல்டு, பட் சைல்டு கேன் ஆக்சஸ் பேரண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பேரண்ட்னால குழந்தைகளோட அசட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் குழந்தைகள்னால பேரண்டோட அசட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பயாலஜிக்கலா பார்த்தீங்கன்னா, ஃபாதர் மதர் இருக்காங்க, சைல்டு இருக்காங்க. ஃபாதர் மாதிரியும் குழந்தைனால பிஹேவ் பண்ண முடியும், மதர் மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். பட் ஃபாதரோ மதரோ குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா சைல்டு அப்படின்றது ஃபாதரோட விஷயங்களும் இன்னெரிட் ஆயிருக்கும், மதரோட விஷயங்களும் இன்னெரிட் ஆயிருக்கும். அப்போ சைல்டு கேன் பிஹேவ் லைக் எ ஃபாதர் ஆஸ் வெல் அஸ் மதர், பட் ஃபாதர் காண்ட் பிஹேவ் லைக் எ சைல்டு ஆர் மதர் காண்ட் பிஹேவ் லைக் எ சைல்டு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒன் வே தான். ரைட்டுங்களா? பேரண்ட்னால சைல்டு ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் சைல்டுனால பேரண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பேரண்டோட பேரை நம்ம பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சைல்டோட பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம், டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். பேரண்டோட இன்னொரு பேர் என்ன? பேஸ் கிளாஸ். சைல்டோட இன்னொரு பேர் என்ன? டிரைவ்டு கிளாஸ் அப்படின்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதோட இன்னொரு விஷயங்கள் ஈஸியா நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நான் உங்களுக்கு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே பாருங்க, பேரண்ட் கிளாஸ்னா என்ன? கிளாஸ் தட் கிவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். பேரண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும். சைல்டு கிளாஸ் என்ன? கிளாஸ் தட் ரிசீவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, சைல்டு கிளாஸ் கேன் யூஸ் ஆல் பேரண்ட் கிளாஸ் மெத்தட்ஸ். சைல்டுனால பேரண்டோட விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். சைல்டு கிளாஸ் கேன் ஹேவ் இட்ஸ் ஓன் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் டு. சைல்டுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவா மெத்தட்ஸும் இருக்கலாம். ப்ரொமோட்ஸ் கோட் ரீயூஸ், நோ நீட் டு ரீரைட் த சேம் கோட். சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். இப்போ அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த அனிமல் அப்படின்ற கிளாஸுக்குள்ள சைல்டு கிளாஸஸ் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கலாம்? டாக்னு ஒரு கிளாஸ் இருக்கலாமா? டாகும் அனிமல் தான், கேட்டும் அனிமல் தான். ஓகே, ஸோ எல்லா அனிமலுமே என்ன பண்ணும்? நமக்கு சாப்பிடும், ஈட், ஸ்லீப். எல்லா அனிமலும் என்ன பண்ணும்? சாப்பிடும், தூங்கும். ஈவன் ஹியூமன்ஸா இருக்கலாம், டாகு, கேட்டு, ஆர்சி எல்லாமே இருக்கலாம். பட் டாகுக்குன்னு சில எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் இருக்கு. என்னது? டாக் கேன் ஈட், டாக் கேன் ஸ்லீப். பட் எக்ஸ்ட்ராவா டாக் என்ன பண்ண முடியும்? பார்க் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி கேட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் சாப்பிடும், தூங்கும். எக்ஸ்ட்ராவா அது என்ன பண்ணும்? மியாவ் அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம வந்து பைத்தன்ல கட்டமைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் பைத்தன்ல இதுக்கான கோடை நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்
அனிமல். ஓகே, இது அனிமலோட கிளாஸ். இதில் மெத்தட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், ஈட்டு அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுக்குறேன், ஈட் ஆஃப் செல்ஃப். ஸோ பிரிண்ட் அனிமல் இஸ் ஈட்டிங் கொடுக்கலாமா? அடுத்து வேற என்ன பண்ணும், எல்லா அனிமல்ஸும் தூங்கும், ஸ்லீப் செல்ஃப் ஆஃப் பிரிண்ட் அனிமல் இஸ் ஸ்லீப்பிங் கொடுத்தாச்சா? சரி, இது பேரண்ட் கிளாஸ். அனிமல்ன்றது பேரண்ட் கிளாஸ். இதுக்கு 2 சைல்டு கிளாஸ் உருவாக்க போறோம். ஒன்று வந்து டாக், இன்னொன்று கேட்டு. அப்போ கிளாஸ் டாக். டாகுக்குள்ள எது இன்னரிட் ஆக போகுது, அனிமல். இப்படிதான் அனிமலோட விஷயங்கள் எதுக்குள்ள நம்ம இன்னரிட் பண்ண போறோம், டாகுக்குள்ள இன்னரிட் பண்றோம். பட் இதோட எக்ஸ்ட்ரா விஷயங்களானது என்ன, டிஎஃப் ஆஃப் பார்க் செல்ஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் டாக் இஸ் பார்க்கிங் கொடுக்கலாமா? டாக் இஸ் பார்க்கிங்னு. ஓகே, இன்னொரு கிளாஸ் அது கேட்டு. இதுலயும் நம்ம என்ன பாஸ் பண்றோம், அனிமலை பாஸ் பண்றோம். இதுல டிஎஃப் ஆஃப் மியாவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டர்ல மியாவ் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப். ஸோ பிரிண்ட் வாட் we are going to type now, print cat is meowing அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ நம்ம டைப்ஸை பற்றி பேசலை, பட் இங்கே இருக்கிறது இது வந்து என்னது, நமக்கு பேரண்ட் கிளாஸ். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். இது ரெண்டுமே நமக்கு என்னது, சைல்டு கிளாஸ். ஃபஸ்ட்டு சைல்டு கிளாஸ் 1, இது என்னது நமக்கு சைல்டு கிளாஸ் 2. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இதோட ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோமா? ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், ஜாக்கின்றது டாக்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அதே மாதிரி வேற என்ன, ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கும். ஸ்டீவ்ன்றது கேட்டோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ்ன்றது அந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கியாச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டோம். இப்போது டாகை வச்சு ஈட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா? டாக் டாட் ஜாக்கி டாட் ஈட் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஜாக்கி டாட் ஈட் வந்துருச்சா? அதே மாதிரி ஜாக்கி டாட் ஸ்லீப் ஒர்க் ஆகுமா? ஆகும். ஜாகின்றது சைல்டு கிளாஸ், அதோட பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ் என்ன, ஈட்டும் ஸ்லீப்பும் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ரைட்டா? அதே மாதிரி இந்த ஜாக்கினால பார்க் பண்ண முடியுமா? கேன் ஜாக்கி பார்க்? எஸ் ஆர் நோ? எஸ், டாக் இஸ் பார்க்கிங் அப்படின்னு கொடுக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், இதுக்கான அவுட்புட் என்ன வரும்ன்றதை நீங்கள் ஆன்சரில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டீவ் பார்க்குன்னு கொடுக்குறேன். இது எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டீவ் டாட் பார்க் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டீவ் டாட் மியாவிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன், மியாவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமா? ஆகுது. அதே ஜாக்கி டாட் மியாவிங் கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஜாக்கி டாட் மியாவ் ஒர்க் ஆகாது. ஏன்னா மியாவ் அப்படின்றது கேட்டோட மெத்தடு, பட் ஜாக்கின்றது நமக்கு டாக் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸை உருவாக்குவோமா? பேரண்ட் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு அனிமல்னு சொல்கிறேன். அனிமல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1 வந்து பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் 1 வச்சு நான் சைல்டு கிளாஸோட மெத்தட்ஸ், அதாவது பார்க்கு என்னால் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் 1 பேரண்டோடது. பேரண்ட் காண்ட் ஆஸ் அ சைல்டு. பார்க் யாரோடது? சைல்டோடது. ஆப்ஜெக்ட் 1 யாரோடது? பேரண்டோடது. பேரண்ட் காண்ட் ஆஸ் அ சைல்டு. பட் இந்த இடத்துல ஜாக்கி டாட் ஈட்னு சொல்லியிருக்கேன். ஜாக்கின்றது சைல்டு, ஈட்ன்றது பேரண்ட் கிளாஸோட மெத்தட். சைல்டு கேன் ஆக்சஸ் த பேரண்ட். ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் ஒர்க். ஓகே, அப்போது நம்மக்கிட்ட இருந்தது, நான் இங்கே ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. அனிமல் இருந்தது. ஓகே, இந்த இடத்துல டாக் இருந்தது, இந்த இடத்துல கேட் இருந்தது. அனிமலுக்குன்ற மெத்தட்ஸ்லாம் என்ன? ஈட்டு,
ஸ்லீப்பு. இதுக்கு இருந்த மெத்தட் என்ன? பார்க்கு. இதுக்கு இருந்த மெத்தட் என்ன? மியாவ் அப்படின்னு இருந்தது. ஓகே. இதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணோமா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர் என்னது? இதோட ஆப்ஜெக்ட்டோட பேர் வந்து ஆப்ஜெக்ட் 1ன்னு வச்சேன். இதோட பேர் என்ன? ஜாக்கின்னு வச்சேன். இதோட பேர் என்ன? ஸ்டீவ்ன்னு வச்சேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1னால ஈட் பண்ண முடியும், ஸ்லீப் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்ட் 1னால பார்க் பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ஜெக்ட் 1னால மியாவ் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாரி இந்த ஸ்டீவ்னால பார்க் பண்ண முடியாது. இந்த ஜாக்கினால மியாவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு கிளாஸ் வொர்க்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி. அப்போ அடுத்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கன்ஸ்ட்ரக்டர இதுல எப்படி பயன்படுத்த போறோம்? ஓகே. கன்ஸ்ட்ரக்டர இங்க எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். We are going to use the constructor. ஸோ அதே கிளாஸு ஓகே. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு காப்பி ஸோ தட் நான் ஒவ்வொன்னும் டைப் பண்ணிட்டு இருந்தா இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். ஸோ இங்க வந்து நான் ஒரு பேரண்ட் கிளாஸ உருவாக்கியிருக்கேன். ஓகே. இந்த பேரண்ட் கிளாஸ்ல என்ட்ட என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியலனா லாஸ்ட் எபிசோட பாருங்க. ஸோ கிளாஸ் அனிமல் இங்க நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். டிஎஃப் ஆஃப் இனிட் செல்ஃப் நேம் ஏஜ். ஓகே. அனிமலுக்கு ஒரு நேம் இருக்க போகுது. அனிமலுக்கு ஒரு ஏஜ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அந்த மெத்தட் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேயா? சரி. இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸுக்கான சைல்டு கிளாஸையும் நான் உருவாக்க போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are going to have a attributes like this. ஓகே. இது சைல்டு கிளாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ட உருவாக்க போறோம். ஆப்ஜெக்ட் எதுக்கு உருவாக்குறேன்? ஜாக்கின்னு உருவாக்குவோமா? ஜாக்கி ஈக்குவல் டு டாக்ன்னு சொல்றேன். அப்படியே என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தடவ நம்ம என்ன பண்ணணும்? இதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு தேவையான விஷயங்கள உள்ள பாஸ் பண்ணணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது. ஸோ இங்க பார்க்கலாம். நேம், ஏஜ் நம்ம பாஸ் பண்ணணும். போன தடவ நம்ம அத குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆ ஆப்ஜெக்ட்டுக்குன்னு எந்த கன்ஸ்ட்ரக்டரும் நான் இங்க உருவாக்கல. பட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கங்காட்டி, இப்போ டாகுக்குள்ள நம்ம எத பாஸ் பண்ணணும்? அதோட நேமும், ஏஜும் பாஸ் பண்ணணும். ஸோ நேம் அப்படின்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ப்ரூனோ அப்படின்னு நான் சொல்றேன். இல்லன்னா டாக் 1ன்னு வச்சுக்கலாமா? டாக் 1 அதோட பேர் என்னது? அதோட பேரு ஜாக்கி. அதோட வயசு நானு என்ன குடுக்குறேன்? 3ன்னு குடுக்குறேன். குடுத்துட்ட பிறகு, இப்ப நான் என்ன பண்ணலாம்? டாக் 1 டாட் டிஸ்கிரைப்ன்னு தரலாம். அதாவது டிஸ்கிரைப் யாரோடது? பேரண்டோடது. பேரண்டோடத டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியும். ஜாக்கி ஏஜ்ன்னு வந்திருக்கு. அதே மாரி அ டாக் 1 சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு பேரண்ட் கிளாஸோட மெத்தட பயன்படுத்தின ஒர்க் ஆயிருக்கு. அதே மாரி டாக் 1 பார்க்குன்னு குடுக்குறேன். பார்க் ஒர்க் ஆகுமா? ஆகாதா? ஆகும். தன்னோட மெத்தடோட விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஜாக்கி இஸ் பார்க்கிங் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் திங். அதே மாரி you can have a extra attributes for the child class. So attributesனா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? What is attributes? Attributes அப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே. அட்ரிபியூட்ஸ்னா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப ஹியூமன் பீயிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேம், ஏஜ், ஹைட், வெயிட் எல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த இடத்துல பேரண்ட்டுக்குன்னு சில செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அனிமல்னு எடுத்துக்கலாம். அனிமல். அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஒரு பெட் அனிமல்ஸுக்கு என்ன வைப்போம்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும். அது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டாகுக்குன்னு தனியா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் செட் பண்ண போறேன். அது பேர் என்னதுன்னா ப்ரீட் அப்படின்னு. ஸோ பேரண்ட் கிளாஸுக்கு இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நேமும், ஏஜும். எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சைல்டு கிளாஸ்க்கு வைக்கிறது என்னது? ப்ரீட் அப்படின்றது. அப்போ பேரண்ட்னால இந்த ப்ரீடுன்ற கேரக்டரிஸ்டிக்ஸ ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் டாக்னால, சைல்டுனால நேமையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏஜையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரீடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இத நான் எப்படி பண்றேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம பயன்படுத்த போறது என்னன்னா, சூப்பர் அப்படின்ற மெத்தட். சூப்பர்ன்ற மெத்தட் எதுக்காக? இட்ஸ் கோயிங் டூ ஆக்சஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் த பேரண்ட். இப்போ பேரண்டோட நேமையும் ஏஜையும் நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சூப்பர் அப்படின்ற இந்த மெத்தட நம்ம சைல்டு கிளாஸ்ல பயன்படுத்தணும். ஓகே. இத வந்து நான் உங்களுக்கு ஈஸியா காட்டுறேன்.
ஸோ இங்கே let me create a parent class. Okay, so this is a parent class. பாருங்க parent classல என்ன இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, நேமும் ஏஜையும் நம்ம வந்து இன்புட்டா யூசர் கிட்ட இருந்து நம்ம ஆட்ரிபியூட்டா வாங்குறோம் பேரண்ட் கிளாஸ்ல. பேரண்ட் கிளாஸுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு, டிஸ்கிரைபு, ஈட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ பேரண்ட் கிளாஸை உருவாக்கிடலாம். அதே மாதிரி இங்கே சைல்டு கிளாஸ். இப்போ இந்த சைல்டு கிளாஸ் அப்படின்றது நம்ம கிளாஸ் டாக். ஓகே, கிளாஸ் டாக்ல நான் எதை பாஸ் பண்ணுறேன், அனிமலை பாஸ் பண்ணுறேன். அனிமலை பாஸ் பண்ணிவிட்டு டிஎஃப் ஆஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஜஷனில் வந்திருக்கு செல்ஃபு நேமு ஏஜ். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சூப்பர் இனிட் நேம் ஏஜ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய நேம் ஏஜை ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்டகிரேட் பண்ணிட்டேன். மேலே இருக்கக்கூடிய நேம் ஏஜ் எனக்கு இங்கே ஆக்சஸ் பண்ணப்படும். கூடவே எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா புது விஷயம் என்னது, ப்ரீட் அப்படின்றது எனக்கு தேவை. அப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் ப்ரீட் ஈக்குவல் டு ப்ரீட். அப்போ இதோட இன்புட்ஸ் 2 தான். பேரண்ட் கிளாஸோட இன்புட் 2 தான், நேமும் ஏஜும். பட் அனிமலோ இன்னரிட் பண்ணப்பட்ட டாக் கிளாஸுக்கு நேமு ஏஜ். பட் இங்கே நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, பேரண்ட்லேயே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். பட் அதை நானே இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்க போது, அது என்னது, ப்ரீட் அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி டிஸ்கிரைபை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்களேன். நீங்கள் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம், டிஎஃப் ஆஃப் மேலே இருக்கக்கூடிய டிஸ்கிரைபை நான் இங்கே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சூப்பர் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி. சூப்பர் அப்படின்றது எதுக்காக, பேரண்ட் கிளாஸோட விஷயங்களை இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இங்கே எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரீடோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ப்ரீடு. ஓகே, செல்ஃப் டாட் ப்ரீட். இப்போ டிஸ்கிரைபில் எப்போ இருக்கிறது வரும், கூடவே எக்ஸ்ட்ராவாக நான் டிஸ்கிரைபில் எதை ஆட் பண்ணியிருக்கேன், ப்ரீடையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலாமா, பார்க் அப்படின்னு. செல்ஃப் பிரிண்ட் ஆஃப் எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் செல்ஃப் டாட் நேம் இஸ் பார்க்கிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேரண்ட் கிளாஸு கிரியேட் பண்ணியாச்சு, சைல்டு கிளாஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே எதெல்லாம் நான் பேரண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னா அதுக்கு நான் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சூப்பரோட டிஸ்கிரைப், அதாவது நேம் வரும், ஏஜ் வரும், கூடவே எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன வரப்போகுது, ப்ரீடோட பேர் வரப்போகுது. அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு மெத்தட் பார்க் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஜெக்ட் டாக் பேர் என்ன, ப்ரூனோ. 3 எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்குது, என்னது, ப்ரீடோட பேர் லேப்ரடார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ப்ரூனோ, ஏஜ், லேப்ரடார்னு எனக்கு வந்திருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ஈட்டு தனியாக ஆக்சஸ் பண்ணலாம், ஈட் டாகுக்கு ஈட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி டாகுக்கு பார்க்கு கொடுக்கலாம். எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ரைட்டுங்களா? சரி, ஸோ இதுதாங்க இன்னெரிட்டன்ஸோட ஒட்டுமொத்த விளக்கம். பட் இதில் டைப்ஸ் ஆஃப் இன்னெரிட்டன்ஸ்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிடும் இந்த வீடியோ, நம்ம இதையும் பார்த்தோம் அப்படின்னா. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.